ஒரு 12 லட்ச ரூபா பணம் இருந்தா எந்த மாதிரி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போறதா சொல்லியிருந்தேன். ஆமாங்க, அதாவது வந்து 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அவுட்டர் பாத்ரூம், தண்ணி தொட்டி, செப்டிக் டேங்க்கு, பட்டி, அதே மாதிரி எல்லாமே வந்து போட்டு பக்காவா பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தேங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா எங்க ஏரியாவில் வந்து மழை வந்தது, அதனால அந்த பில்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த வீடு வந்து திறப்பு விழா வச்சிருக்காங்க. அது முடிஞ்சதுனே வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு நான் எல்லாத்தையும் தெளிவாக ரெக்கார்ட் பண்ணி இந்த பில்டிங் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேங்க. அதாவது நாங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுலாமே வந்து நான் ஆடம்பரத்து பண்ண கிடையாது, ஒரு மனுஷனோட அத்தியாவசிய தேவைக்கு பண்றேன். அதாவது நிறைய பேர் வீடு இல்லாம இருக்காங்க. ஸோ அதாவது ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்லயும் ஒரு 12 லட்ச ரூபா பட்ஜெட் ஆகட்டும், இதுக்குள்ளேயே கட்டி ஒரு மனுஷனால நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம பண்ணக்கூடிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் எப்பவுமே சொல்றேன், ஆரம்பத்துக்கு நான் பண்ணவே மாட்டேங்க. நிம்மதியா இருந்த போது, நிம்மதினா எப்படின்னு தெரியுமா? இதோ எனக்கு பின்னாடி ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க, எந்த ஒரு கவலை இல்லாம, அதாவது வெயில் அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, எதை பத்தி கவலை இல்லை. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அவன மாதிரி இருங்க.